பிரசங்கி புத்தகத்திலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை தெரியுதா என்று பார்க்கலாம் வாங்க. கேள்வி எண் 1. மனுஷனுக்கு எதை தவிர வேறே நன்மை இல்லை? தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருப்பதை தவிர. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 2. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை எவன் காணவில்லை? இன்னும் பிறவாதவன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 3. வார்த்தைகளின் திரட்சியினால் பிறப்பது எது? மூடனுடைய சத்தம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 4. விக்கினத்தால் அழிந்து போவது எது? ஐஸ்வர்யம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 5. வாழ்வு காலத்தில் டேஸ் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் டேஸ் செய். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஞானியை அதிக பலவானாக்குவது எது? ஞானம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 7. எது மிகுதி? மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 8. மிகுந்த நன்மையை கெடுப்பவன் யார்? பாவியான ஒருவன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 9. சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போல இருப்பது எது? ஞானிகளின் வாக்கியங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 10. எவன் நோவு பெருத்தவன்? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.